ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு பூ திண்டு பூ சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நூல் எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 மடிப்பாக மடிச்சிக்கலாம். இல்லைனா உள்ளன் நூல் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 மடிப்பு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். உள்ளன் நூல்னால் ஒரே இது கூட போதும், இல்லை 2 இது போட்டாலும் போதும். ஒரு 4-5 இது போட்டு எந்த அளவுக்கு நீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீட் இது பண்ணிவிட்டு, கொஞ்சமாக கொனையில் கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு அள்ளு போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இது போட்டு முடிச்சு போட்டுக்கலாம். அந்த பக்கம் நம்ம மடித்து வச்சுருக்கிற நூல் இருக்குது, இந்த பக்கம் நம்ம சுற்ற போகிற நூல் இருக்குது. சிங்கிள் நூல்லே சுற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துகிட்டு அது ஒரு காம்பு வச்சு நல்லா பிடிச்சிட்டு, இப்போ ஒரு சுற்றிட்டு அந்த காம்புக்கு கீழே தான் நூல் வரணும். இப்போ 2 டைம் சுற்றிக்கோங்க, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. அடுத்து இன்னொரு பூ வச்சுட்டு பின்னாடி ஒரு சுற்றி மேலே இருக்கிற பூவுக்கும் கீழே இருக்கிற காம்புக்கும் நடுவில் நூல் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் மேலே இருக்கிற பூவுக்கும் கீழே இருக்கிற பூவுக்கும் நடுவில் கொண்டு வாங்க. இப்படி சுற்றிட்டே வரும்போது அந்த பூ ரொட்டேட் ஆகும், உங்களுக்கே நல்லா தெரியும். அது இப்படி வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம வைக்கிற பூவுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற பூவுக்கும் நடுவில் நூல் எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு பூவாக சுற்றிட்டு வாங்க. இது கட்டுற பூவோட இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். மேலே நூலை பிடிச்சிட்டு பூ கீழே கொஞ்சமாக பிடிச்சா போதும். நீங்கள் இன்னும் பூவை பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நூலை மட்டும் பிடிச்சிட்டு பூ வச்சு சுற்றிட்டு வரலாம். இப்போ இதில் நான் கலர் பூ ஆட் பண்ணிக்கல. சென்டரில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூ இருக்கும், அதை நீங்கள் வச்சு கலர் கலராக சுற்றிக்கலாம். இல்லை வேணான்னா வெறும் மல்லிகைப்பூ மட்டும் கூட சுற்றலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பூவும் வச்சு சுற்றி இது பண்ணிவிடுங்க. நல்லா திண்டு மாதிரி வந்துடும். நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ தான் லூஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பலாசனாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ
தூக்கி சுற்றணும் நல்லா, அப்போ தான் தூக்கி சுற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் சிம்பிள் தான், இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து இதோட ஜாயின் பண்ணி போடலான்ட்டு செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நூல் எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அள்ளு போட்டுக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு அள்ளு போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். அவ்வளோதான், இது ஈஸியான மெத்தட் தான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இது போட்டுக்கோங்க, அப்படியே லாக் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.